உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று தேவன் நமக்கு உபவாசத்தை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நம்ம உபவாசத்தை பற்றிய வசனங்களை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் தியானிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனிப்பார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம உபாசிக்கும் பொழுது மற்றவங்க காணும்படியாக நம்ம முகத்தை வாடலை வைத்துக்கொண்டு க்ளூமியா வைத்துக்கொண்டு நம்ம உபாசிக்க கூடாதான். அப்போ அது உபாசம் இல்லை. அப்போ நீங்கள் அதன் பலனை இங்கே அடைஞ்சு தீர்ந்துட்டீங்க, அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ அந்த பலன் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெர் இஸ் நோ யூஸ் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். நம்ம க்ளூமியாக வச்சுக்கிட்டு மற்றவங்க காணும்படியாக நான் நீங்கள் உபாசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஜெபிக்கணுமா. அடுத்து என்ன அதில் சொல்லியிருக்குன்னா நம்ம தலையை அனாயின் பண்ணுமா, எண்ணெய் பூசி முகத்தை கழுவி அந்தரங்கத்தின் பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது த ஃபாதர் இன் சீக்ரெட் வில் ரிவார்ட் ஃபார் அவர் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் பொழுது நம்ம வாசி ஜெபிக்கும் பொழுது இவ்வாறாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் தேவன் நமக்கு பலனளிப்பார். ஏன் என்றால் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, சீக்ரெட் காட், அவர் தம்மை மறைத்து கொண்டு இருக்க தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். நம்ம ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். உபாசித்து ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் அதற்கு பலன் கொடுப்பார். கண்களை மூடுவோமா, ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீ நேற்று இன்று மாறாதர் எசப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருக்கும் இனி அவங்க உபாசிக்கும் போது அவங்க உபாசத்துல ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும். அவங்க உபாசத்துல ஒரு நல்ல வித்தியாசத்தை காணும்படியாக தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி ஆண்டவரே ஏசப்பா அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு வெளியரங்கமாக பலன் கொடுங்கப்பா. அவங்க ஜெபத்துக்கு பலன் கொடுங்க. அவங்க ஜெபத்துல அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலகத்துக்கு வேண்டிய அவங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளுக்கும் அவங்க என்ன ஜெபிக்கிறாங்களோ அந்த உபாச ஜெபிக்கும் பொழுது அந்த உபாச ஜெபத்துக்கு பரலோக பிதா, அந்தரங்க பிதா நீங்க பதில் கொடுப்பீங்க ஏசப்பா. நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக இதுக்கு பதில் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.